பாருங்க, வாழ்க்கையில் ஒரு நாளாவது இங்கே கேம் பார்க்க வரணுங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் ஸ்டேடியம் ஃபுல் ஹவுஸில் கேமை பார்க்க போகுது. ஓ மை காட். கடைசியில் வந்து பார்த்தாச்சுங்க, ஃபீல்டுக்கிட்ட வந்து பார்த்தாச்சுங்க. இது ஆக்சுவலி ஒரு வெரி ரே டூர். இது ரேன்னு சொல்கிறதோட இது வந்து சொக்கர் ஃபேன்ஸுக்கு தான் வந்து இது வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி டூர்ஸ்லாம். ஏன்னா அவங்க ஃபேவரட் டீம் இல்லாட்டி அவங்க ஃபேவரட் பிளேயர் அவங்க விளாடுற டீமோட ஸ்டேடியம் வந்து பார்க்க போது அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு இந்த வ்ளாக், கண்டிப்பாக இந்த வ்ளாக் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக மெஸ்ஸியோட ஃபேன்ஸுக்கு, நேமோட ஃபேன்ஸுக்கு, கண்டிப்பாக சொக்கர் ஃபேன்ஸுக்கு இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கேட்குறது இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றுமே கேட்கல. இப்போ ஸ்டேடியமை பார்த்தாச்சு. ஆக்சுவலி எஞ்சி போகிறதுக்கே எனக்கு மனசு வரல, அதான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். இதை எங்கே பாருங்கள், இங்கே தான் ஃபேன்ஸ்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. அங்கே தான் உட்காந்து நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டேடியமை. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலாம்? அநேகமாக இதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து அவங்க அந்த சுவீனியர் ஷாப் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம பட்ஜெட்டில் ஏதாச்சும் ஒரு மெஸ்ஸியோட ஜெர்சி இல்லாட்டி நேமோட ஜெர்சி வாங்க முடியுதான்னு பார்ப்போம். பட்ஜெட்டுக்கு பத்தலைன்னா என்ன தான் வாங்கலான்னு போய் பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். இதுதாங்க திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட், இதுதான் என்னோடய வாட்டி வெளியூருக்கு வந்து இந்த மாதிரி ஒண்டியாக ஒரு இடத்த சுற்றி பார்க்குறது. இப்போ பாருங்கள், இது எக்ஸிட். இங்கே ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி இருக்குது. செம்மைங்க, செம்மை, உண்மையிலே செம்மை, செம்ம 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 செம்ம. இதெல்லாம் விஐபி லான்ச் நினைக்கிறேன். பாருங்க, and maybe these are the VIP seatings. பாருங்க, ஸோ இது எப்படின்னா, நம்ம அங்கே வந்தோம்ல, அப்படி வெளியே வந்தோம்ல, அப்படியே வந்துட்டு இப்படி ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு இப்படியே தான் எக்ஸிட் ஆகும். அதான் நான் சொன்னேன்ல, அவங்க போட்டிருக்கிற வழியில் தான் நம்ம போக முடியும். நம்ம இஷ்டத்துக்கு இந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்ப்போம், அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. இதை ஃபுல்லாக பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணால் தான் உண்டு. ஆனால் இது போதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் பிளேயர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, சப்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ், மேனேஜர் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. இது ஹோம் டீம், இது அவே டீம் நினைக்கிறேன். கடைசியாக ஸ்டேடியம்க்கு ஒரு வாட்டி பாய் சொல்லிக்குவோம். சாரி, ஸ்டேடியம்க்கு இல்லை, கடைசியாக ஃபீல்டுக்கு ஒரு வாட்டி பாய் சொல்லிக்குவோம். பாய். வாவ், இட் வாஸ் வெரி நைஸ். சொக்கர் ஃபேன்ஸ் பாரிஸில் இருக்கீங்களா, இல்லை பாரிஸ்க்கு வர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக அங்கே வரணும். இதை வந்து நீங்கள் பார்த்தே ஆகணுங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டிக்கெட் ப்ரைஸஸ், நான் இங்கே வந்து டிக்கெட் வாங்கினேன். இட் வாஸ் அரவுண்ட், இட் வாஸ் all the sponsors, I think. Visit Qatar. Outside. Yes. You're welcome. Yeah.
Outside. ஸோ டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து 25 யூரோஸ் தாங்க. 25 யூரோஸ். ஆன்லைனில் புக் பண்ண ட்ரை பண்ணேன், எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா என்னமோ மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிச்சு. ஸோ நான் அவசரத்தில் வாங்க போதே நேராக இங்கே வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டேன். பட் தேங்க் காட் டிக்கெட் இருந்துச்சு. 25 ருபீஸ். ஓ, அது வரைக்கும் ஓகே. டிக்கெட் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருங்கள் அவங்களோட ட்ராஃபிலாம். இங்கே பாருங்கள், யார் இது? ஓ, எம்பாப்பே. இந்த பேக்கு நல்லா இருக்கு. 39 யூரோ வாங்க பேக்கு. இது 49 யூரோ. செம்மையாக இருக்குல்ல? சரி பார்ப்போம் என்ன வாங்கலாம். ஓ, ஸோ இந்த ஜெர்சிஸ் எல்லாமே அரௌண்ட் 90 to 100 யூரோஸுங்க. ருப்பீஸில் எவ்வளோன்னு தெரில. மேபி இந்த வீடியோ எடிட் பண்ண போது நான் அதை ஃபைன் பண்ணி ஸ்க்ரீனில் போடுறேன் ருப்பீஸில் எவ்வளோன்னு. பாருங்க, பாருங்க 140 யூரோஸா. நல்லா தான் இருக்குது. பிளாக் ப்ளஸ் yellow கலர் wording. ஸோ இது வந்து ஒரு ட்ரீம், ஒரு சொக்கர் ஃபேனுக்கு ஒரு ட்ரீம் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ நான் ஏன் சுவீனியர் ஷாப்பில் ஒன்றும் வாங்கலைன்னா, காரணம் என்னென்னா க்யூ ரொம்ப நீட்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு என்னோடய அடுத்த இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு லேட் ஆகுது. அதனால் அவ்வளோ நேரம் என்னால் க்யூவில் நிற்க முடியாதுங்க. ரெண்டாவது காரணம் என்னென்னா, நான் ஒரு சொக்கர் ஃபேன் தான், ஆனால் நான் ஒரு PSG ஃபேன் இல்லைங்க. நான் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன். ஸோ ஒரு ஆர்சனல் ஃபேனாக இருக்க போதே மற்ற ஸ்டேடியம் போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை பார்த்துட்டு அந்த இன்னொரு டீமோட ஜெர்சியை வாங்கி போடுறது நான் சப்போர்ட் பண்ணுற டீமுக்கு துரோகம் செய்கிற மாதிரிங்க. ஆனால் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆக்சுவலி இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து எல்லா சொக்கர் ஃபேன்ஸுக்கும் ஒரு முக்கியமான ஒரு 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 டூராக இருக்கும் இது. அப்படி PSG ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிளேயர் உங்களுக்கு பிடிக்கும்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா, லைக் எப்படி இங்கே வர்றது, எந்த டைமில் வந்தால் நல்லது, எப்படி டிக்கெட் வாங்குறது, டிக்கெட்டோட விஷயம் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ I will try to answer all your questions. சாரிங்க, பேசிக்கிட்டு மூச்சு வாங்குது. இதில் வேறு நான் கேமராவை பிடிச்சி கேமராட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா எல்லாம் என்னை கிறுக்கு பாய் மாதிரி பார்த்துட்டு போகிறானுங்க. அது வேறு ஒன்று. அதனால் a lot of awkward moments, but it's okay. vloggerனா அப்படி தான் இருக்கும். தனியாக தான் ட்ராவல் பண்ணணும், தனியாக தான் கேமராவை பற்றி பேசணும், என்ன செய்கிறது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட 3வது தடவை சொல்கிறேங்க, ஏன்னா அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ வீடியோஸும் போடலாங்க. நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணி, நீங்கள் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா அல்காரிதமில் நம்ம வீடியோ பிக்கப் ஆகாது. ஸோ போட்ட இந்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4வது வாட்டி சொல்கிறேன், கண்டிப்பாக ப்ளீஸ்
மூச்சு வாங்குதுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ஹான்ஸ் vlogs. See you soon. Bye.